சாப்பிட்டு முடிச்சு இவ்வளவு நேரம் ஆச்சு, ஒரு அரசியல்வாதி கூட காணுமே. வெள்ளையும் சொல்லையும் மூக்கு முட்டை கட்ட வருவானுங்க. ஒரு அரசியல்வாதியாக கவுத்துல நினைச்சோம். போற போக்க பார்த்தா நான் மட்டும் தான் இங்க அரசியல்வாதி போட்டிருக்கு. அண்ணே, இந்த கடைக்கு தான் நம்ம ஏரியா அரசியல்வாதிகள்லாம் வருவாங்க. வருவாங்க வருவாங்க. ஓசி பரோட்டா திங்கிறதுக்கு இங்கே தான் வருவாங்க. ஓசி பரோட்டா திங்கிறதுக்கு அப்ப அரசியல்வாதிங்க தான். அவங்க வர்ற வரைக்கும் இந்த பேப்பரை படிச்சுக்கிட்டு. மறுபடியும் பேப்பரா? இந்த பேப்பரால தானே என் வாழ்க்கையே தசை மாதிரி போச்சு. நைனா, நீ எப்படி நைனா இருக்க? வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருக்கே, ஒரு மாற்றம் வர மாட்டேங்குது. யோ, எல்லாரும் டிஃபன் குடி. 4 பிளேட்டா? குடியா. யாரு இவங்க? கரெக்டாங்க. பூரா வெள்ளட செய்தாங்க. வேற ஏதாவது சாப்பிடுறீங்களா? ஒரு முறை ஒரு 10 தோசையை பார்சல் பண்ணி ஆபீஸ்க்கு கொடுத்து விடு. சீக்கிரம் வரணும். என்ன பூரா காசு கொடுக்காம போறாங்க? போய் என்ன வந்தானுங்க, சாப்பிட்டு காசு கொடுக்காம போயிட்டே இருக்கானுங்க. நம்ம ஊர் தொகுதி எம்எல்ஏ ஆளுங்கடா, கொஞ்சம் பார்த்து பேசுடா. அதுக்காக சாப்பிட்டு காசு கொடுக்காமலே போறதா? அதாண்டா அவங்க பவர். மீறி காசு கேட்டா நாளைக்கு நாம எங்க கடை போட முடியாது. அரசியல்வாதியை அனுசரிச்சு தாண்டா போனோம். நீ போய் படிக்கிற வேலையை பாருடா. சும்மா என்னைய படி படின்றியே, அவனுக்கு என்ன படிப்பு படிச்சு இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கானுங்க? அட போடா, இந்த வேலைக்கெல்லாம் படிப்பே தேவையில்லை. என்னது, இவனுங்க பாக்குற வேலைக்கு படிப்பே தேவையில்லையா? ஆச்சரியமா இருக்க. பின்ன எதுக்கு நம்ம வாங்குன்னு கஷ்டப்பட்டு படிக்கணும்? இவங்கள மாதிரி வெள்ளையும் சொல்லுவேன் நம்மளும் மாட்டா இந்த ஊரே நம்மளை பார்த்து பயப்படும்ல. சும்மா வளவலன்னு பேசாத. 10 தோசையை பார்சல் கட்டு. ஒன்னு அதை கட்டு இதை கட்டுன்னு சொல்லு. பினாமி பெயரில் சொத்துக்கள் குவிப்பு, அரசியல்வாதிகளின் அட்டகாசம். அரசியல்வாதியான இவ்வளோ சம்பாதிக்கணுமா? இனிமேல் இந்த ஆளை நம்பியிருந்தோம்னா நம்மளை படிக்க வச்சு கேவலம் டாக்டர் இன்ஜினியர் ஆக்கி நம்ம வாழ்க்கையை நாசம் பண்ணிடும். நம்ம வாழ்க்கை நம்ம கையில். எத்தனை தோசை சொன்ன? 10 தோசை. கிளம்பிட வேண்டியது. 10 தோசை தானே? ஆமா ஆமா. அப்பா பெரிய கஷ்டமாக தான் இருக்கு. ஆனால் அரசியல்வாதி ஆகணுமே, வேற வழியே இல்லை. மதுரைக்கு போயிட வேண்டியதான். போய் கட்டியாச்சு, கடையை பார்த்துக்க, நான் போயிட்டு வரேன். அரசவாடா இல்லையாரப்பா, உன்னை நம்பிதான் மதுரைக்கு போறேன். எங்க அப்பா மாதிரி நீ ஆக்கிடாது. நான் உன்ட்ட எதுவும் பெருசா கேட்க போறதில்லை. குறைஞ்சது இந்த நாட்டுக்கு எனக்கு ஒரு பிரதம மந்திரி ஆக்கிடு. அவ்வளவுதான் பிள்ளையாரப்பா என்னுடைய வேண்டுதல். வர்றேன் கணேசா, டாட்டா. என்ன அதுக்குள்ள இருட்ட ஆரம்பிச்சிருச்சு? இருட்டுறதுக்குள்ள பஸ் ஏறிடணும். முக்கியமா காலை 6 மணிக்கு மீனாட்சி அம்மனுக்கு போயிடணும். என்ன மதுரை இவ்வளவு பிஸியா இருக்கு? மீனாட்சி அம்மனுக்கு எப்படி போறது? ஆட்டோ 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 ஸ்டாப் 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 ஆட்டோ. நான் சார் எங்க மீனாட்சி அம்மனுக்கு போகணும். எந்த மீனாட்சி அம்மன்? மதுரை மீனாட்சி அம்மன். நீ மதுரை தான் போகணும். இது சென்னையா? சென்னையா? மழக்குன்னு பிரச்சனையால மதுரைக்கு பதிலாக சென்னை பஸ் ஏறிட்டேன். என்ன பண்றது? நடுரோட்டில் நின்று கால் பண்ணிருக்கீங்க சார். ஒரு சின்ன பிரச்சனைனால மதுரையை தொலைச்சிட்டேன். என்னங்க பர்ஸை தொலைச்ச மாதிரி சொல்றீங்க? வந்து உட்காருங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். தெய்வமே, சென்னையில் இப்படி ஒரு ஆளா? ரொம்ப நன்றி தெய்வமே. ஒரு மாலைக்குன்னு பிரச்சனையால மதுரை பஸ்ஸுக்கு பதிலாக சென்னை பஸ்ஸில் ஏறிட்டேன். ஹலோ ஹலோ, என்ன 2 போட்டோ 4 மணி நேரம் உட்காந்துருக்க? 6 மணி ஆச்சு, விளக்கு போடணும். எந்திரிச்சு போ. ஆராய்ச்சா? ஐயோ, இப்பவே ஓட்டோ போஸ்ட்ல தெரியுது. நம்ம குழப்பில் ஒட்ட வெளிச்சம் மாறத்துக்குள்ள சாமி. இருட்டதான் எல்லாரும் வாழ்றாங்க, ஆனா நான் மட்டும் சாகுறேன். ஐயோ, எவனை என்ன வச்சிருக்கானே? சவுண்டா இருக்கு. சாரி தங்கச்சி, சாரி. தங்கச்சியா? ஆம்பளடா. ஆம்பளையா? வீட்டுல சொல்லிட்டு வந்தியா? சத்தியமா சொல்லிட்டு வரல சார். சாரி சார். நானே டேய் கொன்னு விடுவானே. சாரி, மறைக்காதீங்கண்ணே. எதுக்கு சேரட்டில் கூட்டமாக ஏறானுங்கன்னு இப்போதான் தெரியுது. குதூகலமா இருக்க தானே? வண்டியில் ஏறினதுலேருந்து உங்கள் மேலே தான் எனக்கு ஒரு கண்ணு. வாங்க. அப்போ இவன் ஓகேவா? அவன் வேணாம், அவன் லூசு பையன். நீங்கள் தான் வேணும். இவன் திருப்பதி லட்டுமா? வேணாம், எனக்கு உங்களை மாதிரி ஜாங்கிரி வேற மாதிரி ஆயிடுவாமா. சந்தோஷமான செய்தி மச்சி. அவன் ஒரு பர்ஸ் வச்சுனா அதில் 5000 இருந்துச்சுடா. ஆமாம் மச்சி. நீ என்ன பண்ணுற? டிங்கி குமார், பட்டாஸ் பாலு, அப்புறம் பத்ர பாபு எல்லாரையும் கூப்பிட்டு வந்து நம்ம ஏரியாடா வந்துடா. அசால்ட்ரா. சரி மச்சி.
திருட்டு போய் உள்ளவங்கள. டிரைவர், டிரைவர், வண்டியை கொஞ்சம் வரக்கட்டு. எங்க இருவா இன்னைக்கு ஒன்று ஒட்டியா இருக்கா விட மாட்டேன். அதிகமா முடி வளர்த்துங்க நீ. 7 வருஷம் பொண்ணை விட அதிகமா முடி வச்சிருந்தா. முடி மேல கை வச்சு எனக்கு கெட்ட கோவமா சொல்லிட்டேன். நல்ல குடும்பத்துல பிறந்தவ மாதிரியா இருக்க. நம்ம குடும்பத்தை நல்ல குடும்பம் எவன் சொன்னா? போய் முடிய நல்லா ஒட்ட வெட்டிட்டு வந்தா இந்த வீட்ல சோறு உண்ண. கீழே விழுந்தா பூசணி மாதிரி வெடிச்சிட்டு போடலாம். பல வருஷமா வளர்த்த முடியும் போச்சு, பர்சனாலிட்டியும் போச்சு. ஏன் வெற்றி? உன் பேர்ல தான் வெற்றி இருக்கு. உன் வாழ்க்கையில் நடக்கிறது பூரா தோல்வியிலே முடியுதே. என்னடா பண்றது? முடியை வெட்டிட்டு வந்தா தான் வீட்டில் அக்கா சோறு போடுவேன்னு சொல்லிட்டேன். நானும் யோசித்து பார்த்தேன், மயிரா வைரான்னு. கடைசியில் வயிறு தான் செஞ்சது. நல்ல வேலை, நீ மட்டும் வயிறு முக்கியம் இல்லைன்னு நினைச்சிருந்தேன்னு வச்சுக்க, இந்நேரம் உன் உயிரை. 7 வருஷம் வளர்த்ததுல முடியலன்னா ஒரு பய மதிக்க மாட்டான். சரி வா, ஊருக்குள்ள போவோம், எவனாவது மதிக்கானான்னு பார்ப்போம். ஆமா போவோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வெயில் இந்த அடி அடிக்குது, ஊருக்குள்ள ஒரு பயில காணாமப்பா. இவன் எதுக்கு நம்மளை பார்த்தோன்னே வண்டியை நிறுத்துறான்? அதானே. அவன் இறங்கி வர வேகத்தை பார்த்தா நான் டாவடிச்ச செல்வியோட அண்ணமா இருக்கான்டா. இதெல்லாம் நடந்துச்சா? விடு, எவன் வந்தாலும் சமாளிப்பான். அருவா வச்சிருப்பான், பரவாயில்லையா? நல்ல வேலை அவன் இல்லை. ஏட்டையா வணக்கம். வணக்கம் ஐயா. வண்டியில லோடு இருக்குதுயா. வழக்கமா உங்களும் கேஸ் போடுறதுனா கேஸ் எதுவும் போட்டுறாதீங்க. போதும் போல நான் உங்களை கவனிச்சிடுறேன். என்ன இது? ஏட்டையா ஒரு சின்ன அன்பளிப்பு தான். வண்டியில என்ன இருக்கேன்? வழக்கம் போல கேரளாவுக்கு ரேஷன் அரிசி கொண்டு போயிட்டு இருக்கேன். ஐயா பையன் நம்ம பையன் தான். இங்க பாரு, எப்ப இந்த ரூட்ல போனாலும் ஐயாவை கவனிச்சுட்டு தான் போனோம். என்ன வண்டி எடுத்து கிளம்பு 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 கிளம்பு. என்னடா நடக்குதுங்க? அப்படித்தான் பணத்தை உள்ள வையே. போ 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 போ. போ போ போ, நிக்காத, போ போடா, போ போ போ. முடிவெட்ட காசு வந்துச்சு, வாங்குறதுக்கு இவ்வளோ வந்துட்டான். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா அவசரமா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருக்கீங்க. இல்ல வண்டியில டாக்குமெண்ட் எதுவும் இல்லைங்கய்யா. நீங்க பாட்டு கேஸ் கேஸ் போட்டு கோர்ட்டுக்கு அலைய விட்டுறாதீங்க. நான் உங்களுக்கு கவனிக்க வேண்டியதை கவனிச்சிருங்க. இந்தாங்கய்யா. போ போ ஐயா, பார்த்து பாரு. நல்ல வேலை, மாட்டி இருந்தா திருட்டு வண்டி கண்டுபிடிச்சிருப்பானுங்க. என்னடா வர்றவங்க பூரா உண்டியல் போட்டு போறான். எல்லாம் சரியா தெரியும், உள்ள வை. ஆமா, இவனுக்கு கண்ணுக்கெல்லாம் நான் எப்படா தருவேன்? உன்னைய போலீஸா பார்த்தா போலீஸாவே இருக்கையா? அப்படியா? ஒரு பாரஸ்ட் ரேஞ்சரா பார்த்தா பாரஸ்ட் ரேஞ்சராவே இருக்கையா? அப்ப திருடனை பார்த்தா அந்த திருடனை பிடிக்கிற போலீஸ் மாதிரியே எல்லாம் இருக்க. பயவுல நிறைய போடுது. சுக்கிரதசை ஆரம்பிச்சிருச்சு. பேசாம சென்னைக்கு போய் சுக்குமொழி யாரமாக சொல்றியா? அது ரொம்ப கஷ்டம் ஐயா. நீ போலீஸ் ஆயிரியா? போலீஸ் ஆகணும்னா படிச்சு பரிச்சு எழுதி பாஸ் ஆகணும்டா. அட என்ன பேசுற நீ? போன வாரம் காக்கா காக்கா படம் பார்த்தோம்ல, சரி. அதுல சூர்யா படிச்சா. நேத்து கூட சாமி படம் பார்த்தோம்ல, அதுல விக்ரம் படிச்சாரு. டேய், இவங்க எல்லாம் படிக்கலன்னு உனக்கு யாரா சொன்னது? அதான் காட்டலையே. உண்மையா தான் இருக்குமோ? அதனால இங்க பாரு, உனக்குள்ள 2 சூர்யா 4 விக்ரம் இருக்காயா. சொன்னா புரிஞ்சுக்கியா? போலீஸ் ஆயிரியா? ரொம்ப ஃபீல் பண்றானே. போலீஸ் ஆயிர வேண்டியதான். அப்படியே போலீஸ் ஆயிட்டேயா? சிங்கம் சிங்கம் பாட்டு தப்பா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸுங்க. உங்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்க என்ன பிடிச்சி விசாரிச்சாங்க. உங்களை பார்த்த உடனே என்ன விட்டாங்க. எதுக்கு பிடிச்சாங்க? என்ன கேட்டாங்க? ஆர்சி புக்கு, இன்சூரன்ஸ் கேட்டாங்க. சரி. வண்டியை சர்வீஸ் விட்டு இப்பதாங்க எடுத்துட்டு வரேன். என்கிட்ட இல்லைங்க என்ன. சரி. அப்பதான் உங்களை கை காட்டினேன். சரி போன்ட்டாங்க. என்ன கை காட்டணும்? ஆமா, ஏன்னா நீங்க தான் டிபார்ட்மெண்ட் ஆள் இல்ல. நான் தான் டிபார்ட்மெண்ட் ஆள் இல்லையே. ஆமா, நான் இந்த ஊருக்கு புதுசுங்க. இந்த ஊரை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. உங்களுக்கு ஏதாவது தெரியாது உங்களை விசாரிக்க வந்தேன். நீங்க அப்படியே அலேக்கா தூக்கி பின்னால உட்கார வச்சு அப்படியே கொண்டு போயிட்டீங்க. என்ன நோக்கத்தோட இங்க வந்தீங்க? என்ன சொல்றது? எப்படியாவது வாழ்க்கையில பெருசா சாதிக்கணுங்க. ஏங்க பாதி வாழ்க்கை போயிடுச்சு, இதுக்கு மேல என்ன சாதிக்க போறீங்க? என்னங்க இப்படி அசால்ட்டா சொல்லிட்டீங்க? வாழ்க்கையில சாதிச்சவங்க பூரா 40 வயசுக்கு மேலதான் சாதிச்சிருக்காங்க, தெரியுமா? அப்ப எங்க தங்க போறீங்க? ஐயோ, என்னங்க நல்ல மனுஷனா இருந்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுப்பீங்க. அழகா பின்னாடி உட்கார வச்சு கூட்டு போறீங்க. நம்ம வீட்டுல தங்காம வெளியே தங்கியாச்சுன்னா உங்க மனசு கஷ்டப்படுங்களா? நம்ம வீட்டுல தான் தங்க போறேன். நம்ம வீட்டுக்கு நேரா வட்டி விடுங்க.
அப்ப இவ்வளவு நேரம் பிளாஸ்பேக் தான் ஓடிச்சா? மிடுக்க எல்லாரும் நம்மளை பார்த்தா போலீஸ்னு நினைக்காம. வெள்ளை புறா ஒன்று வர வர 10 தடவை பவுடர் பூசுறான், 20 தடவை தலை வாடுறான், 30 தடவை சென்ட் அடிக்கிறான். என்ன மேட்டர்னே புரியல. அவன் எங்க போறான்னு கண்டுபிடிக்கணும். எப்படா போறான்? பைக்ல தான்டா. நம்ம பைக் இல்லடா. டவுசர் ஊர்ல உள்ள பைக்ல நம்ம பைக் தான்டா. ஏறா. அப்ப ஏறிடுவா. சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணி அவரை போய் பிடிச்சு வா. இங்கதான் நம்ம ஆள் வண்டி நிக்குது. அப்படின்னா அவன் உள்ளதான் இருக்கானா? வெளியில வந்துதானே ஆகணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதை தவிர நமக்கு என்ன வேலை? ஜாக், அவன் நிக்கிறத பார்த்தா யாருக்கோ வெயிட் பண்ற மாதிரி தெரியுது. இந்த நேரத்துல அவன் இங்க வெயிட் பண்ற பார்த்தா கண்டிப்பா அது அவனுக்கா இருக்காது. ஜாக், நீ சொன்ன கரெக்டா தான் இருக்கும். அப்ப நம்ம பார்ட்டி லவ்ல டமார் ஆயிட்டான். ஆமா மச்சி. ஹாய். என்ன நம்மள கவனிக்கவே இல்ல? ஹாய் மதி. என்ன? ஒண்ணு இல்ல. டேய், ஜோடி பொறுத்தா சூப்பரா இருக்குடா. வணக்கம் சார். அண்ணி என்ன சொல்றாங்க? அண்ணியா? நம்ம அண்ணி என்ன சொல்றாங்க? ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. சொல்ல வச்சிருவோம். சொல்லிடுங்க அண்ணி. என்ன சொல்லணும்? நீங்க அவங்கிட்ட ஐ லவ் யூ சொல்லணும். லூசாயா நீ? தெரிஞ்சு போச்சா? உங்களுக்கு வேற வேலை இல்லையா? இல்ல. அதானே எங்க வேலையே. சிங் சாக்